என்னுடைய காலேஜ் முடித்தோடனே நான் அதிகபட்சமாக நினச்சது வந்து தினமலரில் வந்து ஒரு ஒரு உதவி ஆசிரியராக இல்லை ஆசிரியருக்கு கீழே ஒரு வேலை கிடைச்சா லைஃப் சந்தோஷமாக இருக்கலாம். திருநெல்வேலியில் அப்படி ஒரு வேலை எனக்கு இருந்துச்சு. தினமலர் வாரமலரில் தான் டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டியில் நான் எழுதின கதைக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடச்சிச்சு. 150 ரூபா அன்னைக்கு. ஆறுதல் பரிசு கிடச்சது தான் ஃபிலிமுக்குள்ளே போகணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தின ஒரு மூமெண்ட். காதல் பொங்க, காதல் வலிய, ஒரு திகிட்ட காதலிக்கிற ஒரு கதையை எடுக்கணும்னு ஆசை. என்னுடைய காலேஜ் முடித்தோடனே நான் அதிகபட்சமாக நினச்சது வந்து தினமலரில் வந்து ஒரு ஒரு உதவி ஆசிரியராக இல்லை ஆசிரியருக்கு கீழே ஒரு வேலை கிடைச்சா லைஃப் சந்தோஷமாக இருக்கலாம். திருநெல்வேலியில் அப்படி ஒரு வேலை எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னுடைய முதல் கனவாக இருந்துச்சு. அப்புறம் தினமலர் வாரமலரில் தான் டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டியில் நான் எழுதின கதைக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடச்சிச்சு. 150 ரூபா அன்னைக்கு. அது வந்து பெரிய கனவு அது. ஏன்னா முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுக்கு அடுத்து முதல் ஆறுதல் பரிசு நெருடும் நேயம்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். காலேஜில் படிச்சிருந்தப்ப என்னோடய 21 வயசு. அப்போ வந்து ஆறுதல் பரிசு கிடைச்சது தான் ஃபிலிமுக்குள்ளே போகணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தின ஒரு மூமெண்ட். அது நான் தினமலர்னு சொல்கிறப்ப 5 நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தினமலர் வாரமலருக்கு என் மனமார்ந்த நன்றி, தினமலருக்கு நன்றி. இந்த மாதிரி டிவிஆர் நினைவு சிறுகதை போட்ட நடிப்பது தொடர்ந்து நடத்துவது மூலிமா நிறைய ரைட்டர்ஸ் உருவாகி வர்றோம். அப்படி உருவாகி வந்த ஒரு ரைட்டரில் நானும் இருப்பேன். ஸோ இன்னும் அந்த நினைவோட நன்றியோடு இருக்கேன். ஸோ தொடர்ந்து அதை பண்ணுங்க. ஐ சப்போர்ட் யூ. நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து காதலி, அம்மா, தங்கச்சின்னு நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி இந்த படத்தில் சுப்புங்கிற கதாபாத்திரம் வந்து நம்ம தினமும் சந்திக்கிற ஒரு 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 பெண். ஸோ அந்த பெண்ணுடைய மனசில் என்னெல்லாம் ஓடுது அப்படின்னு ரொம்ப எர்த்தியாக ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பொண்ணோட உணர்வுகளை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்கோம். துஷாராவும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கோம். ஸோ புத்தகங்கள் படிப்பது, டிவி பார்ப்பது, படம் பார்ப்பது, மற்ற இயக்குநர்களிடம் பேசுறது, எழுத்தாளர்கிட்ட பேசுகிறதுன்னு. ஸோ நம்ம எப்படி ஒரு கல்லூரியில் நம்மளை தயார்படுத்திக்கிறோமோ, கல்லூரி இல்லாமல் வெளியே நம்ம தயார்படுத்துறதுக்கான வேலையை நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி ஜென்ரேஷன் என்னவாக இருக்காங்க, இன்றைக்கி உலகம் என்னவாக இருக்குது. ஸோ இப்படி தான் உலகம் முழுக்க ஒரு எழுத்து, ஒரு கவிதை எழுதுனாலும் இப்படி தான் தயாராகணும். ஸோ ரெகுலரான ஒரு பயிற்சி தான். ஸோ இப்போ சொசைட்டினுடைய பிரதிபலிப்பு தானே ஆர்ட் ஃபார்ம். நம்ம சொசைட்டியில் இருந்துகிட்டு இருக்கோம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். எனக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் படுதோ, என் கண்ணாடியில் என்ன காட்சி வந்து விழுதோ, அதை நான் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறேங்கிறத நான் பார்க்குறேன். என் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, என்னோடய உதவியாளர்கள் சொல்கிறாங்க, முழுக்க ஒரு ரொமான்ஸ் படம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரொமான்ஸ் ரொம்ப நல்லா வருது அப்படின்ட்டு. ஸோ நானும் சீக்கிரம் முழுக்க ஒரு ரொமான்ஸில் ஒரு காதல் கதையை சொல்ல முடியுமான்னு நான் பார்க்குறேன். இன்னும் அதுக்கு ஐடியா இல்லை. எல்லோரும் சொல்கிறப்ப சரி அந்த குரலை உன்னிப்பாக கேட்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வெயில் படத்தில் 3 காதல் இருக்கும். ஒரு பள்ளி பருவத்தில் ஏற்படுகிற ஒரு விடலை பருவ காதல், ஒரு முதிர் கன்னியான பிறகு ஏற்படுகிற ஒரு காதல், ஒரு யங்ஸ்டர்ஸோட லவ், அப்படின்னு காதலுக்கு நிறைய பரிணாமங்கள் இருக்குது. ஸோ காதல் வந்து பார்க்காமல் காதல், பார்த்த காதல் அப்படின்னு இன்றைக்கி காதலினுடைய பரிணாமம் ரொம்ப பெருசு. ஸோ அதில் ஒரு காதல் பொங்க, காதல் வலிய, ஒரு திகிட்ட காதலிக்கிற ஒரு கதையை எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பார்ப்போம்.